வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அத்தியாயம் 37. ஓட்டி பனிக்காற்று மேனியை ஊசியாய் துளைத்துக் கொண்டிருந்தது. நிலவு மற்றும் விண்மீன்களை மூடியிருந்த கார் மேகங்களால் எங்கும் இருளே சூழ்ந்திருக்க, அந்த இருளையும் பனிக்காற்றையும் பொருட்படுத்தாமல் உணர்ச்சிகளற்ற மரக்கட்டை போல் அமர்ந்திருந்தாள் ஆத்ரிதா. அவள் வாழ்க்கையே இருளாகி போன பின் இனி இருளை பார்த்து அவள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றோடு அவள் இங்கு வந்து 6 மாதங்கள் கடந்திருந்தன. இன்றளவும் நடந்த நிகழ்வுகள் எதையுமே அவளால் நம்ப முடியவில்லை. ஏன், அவள் வாழ்வில் இனியவன் இல்லை என்பதை கூட அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த 6 மாதத்தில் அழுது அழுது அவள் கண்கள் சோர்ந்து போயிருந்தது. சரியாக உண்ணாமலும் உறங்காததாலும் அவள் உடல் கூட கருத்து மெலிந்து போயிருந்தது. யாருடனும் அதிகம் பேசுவதில்லை. ஏன், விஷயம் கேள்விப்பட்டு அவளை தேடிக்கொண்டு வந்த இனியனை கூட அவள் சந்திக்க அனுமதிக்கவில்லை. ஒரே நாளில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது! என்னவெல்லாம் பேசிவிட்டான் அவன்! காதல் இல்லை என்றானே, எல்லாம் நடிப்பு என்றானே. அன்பின் பிரிவையே தாங்கிக் கொள்ள முடியாதவளால் காதலின் துரோகத்தை தாங்கிக் கொள்ளத்தான் முடியுமா? இல்லை, இயல்பாக அதை கடந்து செல்லத்தான் முடியுமா? சந்தியாவின் இழப்பை விடவே அதிகம் வலித்தது அவளுக்குள், அவன் கொடுத்து சென்ற துரோகங்களால். அவன் அவளை கொன்றிருந்தால் கூட அவள் சந்தோஷமாக தன் உயிரை விட்டிருப்பாள். ஆனால் அவன் அவன் மீது அவள் கொண்ட நம்பிக்கையை அல்லவா கொன்றிருந்தான். அவன் மீது அவள் வைத்திருந்த காதலை அல்லவா கொன்றிருந்தான். அதுவும் துடிக்க துடிக்க. அவள் காதல் நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த அளவிற்கு அவளுக்குள் வலித்திருக்காது. அவள் காதல் துரோகிக்கப்பட்டதைத்தான் பெல்லவளால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆம், அன்று அவன் சொன்னது போலவே அவளை மொத்தமாக உடைத்திருந்தான் ஆதித்ய தேவ். கண்ணாடி சிறுகள் போல் உடைந்து போயிருந்தது அவன் மீது அவள் கொண்ட காதல் மனது. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போதும் அவளுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்க, அவன் கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து இன்னமுமே பெண்ணவளால் வெளிவர முடியவில்லை. ஒரு காதல் துரோகம் என்ன செய்யும்? மனக்குமுறல்களால் உயிர் வேகும், உயிரோடு புன்னகையை புதைக்கும், தன்னைத்தானே வெறுக்க வைக்கும், தன் நம்பிக்கையின் மீதே சந்தேகம் கொள்ளும், வரும் காலங்களில் உண்மையான அன்பை கூட ஏற்க தயங்கும், தன்னையே முட்டாள் என்று சபிக்கும். ஆம், அவள் நிலையும் இப்போது அப்படித்தான் இருந்தது. வாழ்க்கையே முடிந்தது போன்ற ஒரு உணர்வு. இவ்வளவு நடந்த பின்னும் ஏன் இந்த உயிர் உடலில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற பரிதவிப்பு வேறு அவளுக்குள். சுற்றம் மறந்து பனிக்காட்டில் அமர்ந்திருந்தவளுக்கு சோமசுந்தரம் சால்வை பொறுத்துவிட, அது கூட தெரியாமல் அமர்ந்திருந்தவளை பார்த்து பெற்றவரின் மனம் துடி துடித்துதான் போனது. பெற்ற மகளின் வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பே முடிந்து போனதை எந்த தந்தையால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரும் அவனுடன் பேச எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டார்தான். ஏன், அவன் வீட்டிற்கு கூட சென்று பார்த்து விட்டார். ஆனால் அவன்தான் தன்னை பார்க்க அவருக்கு அனுமதி வழங்கவே இல்லை. கண் முன்னே மகள் அனுபவிக்கும் வேதனையை பார்த்து சோமசுந்தரத்தின் கண்கள் கலங்கின. இருந்தும் அதை துடைத்துக் கொண்டவர், அத்ரிமா என்றவளை அழைத்தவாறே அனுசரணையாக அவள் தோளை தொட, அப்போதுதான் சுயத்திற்கு திரும்பியிருந்தாள் அத்ரிதா. திரும்பியவரை பார்த்து, அப்பா என்றாள் சுரமே இல்லாமல். ஏமா இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? வாமா உள்ள போகலாம் என்றவர் சொல்ல, அவளும் மறுப்பு தெரிவிக்காமல் அவருடன் உள்ளே சென்றாள். இரவு உணவுக்காக உணவு மேஜை முன் அவளை அமர வைத்தவர் தானும் அவளுக்கு பக்கத்து இருக்கையிலேயே அமர்ந்து கொண்டார். உணவு மேஜையில் உணவு பதார்த்தங்கள் எல்லாம் வரிசை கட்டி இருக்க, அவளுக்குத்தான் உண்ணும் எண்ணமே இல்லை. மாறாக அதையெல்லாம் பார்த்தவளுக்கு அந்த உணவின் வாசனைகளால் உமட்டி கொண்டு தான் வந்தது. அவளுக்கு பிடித்தமான உணவை அவளுக்கு அவர் பரிமாற, அவளோ, அப்பா எனக்கு பசிக்கல என்றாள். மதியம் கூட நீ சாப்பிடலையடா, அப்பா ஊட்டி விடுற, கொஞ்சமா சாப்பிடு என்றவர் உணவை பிசைந்து அவள் வாயருகே கொண்டு செல்ல, மீண்டும் அவளுக்கு உமட்டி கொண்டுதான் வந்தது. இருந்தும் சிரமப்பட்டு உமிழ்நீரை விழுங்கிக் கொண்டு 2 வாய் வாங்கி கொண்டவள் பின் அதையும் வாந்தி எடுத்திருந்தாள். வாந்தி எடுத்ததில் மொத்தமாக சோர்ந்து போயிருந்தவளை பின் சோமசுந்தரம்தான் கை தாங்களாய் அழைத்துச் சென்று சோஃபாவில் அமர வைத்தார்.
என்னடாம்மா பண்ணுது? டாக்டர் வர சொல்லட்டுமா என்று பதறியபடி அவர் கேட்க, அவளோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் தான் எனக்கு பசிக்கலன்னு சொன்னேனே என்றாள் வெகு கஷ்டப்பட்டு. உள்ளுக்குள் என்ன செய்கிறது என்று பாவம் அவளுக்கும் தெரியவில்லை. தெரிந்தால்தானே அவளாலும் தெளிவாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 2 நாட்களாகவே அவளுக்கு இப்படித்தான் இருக்கிறது. உணவின் வாசனை கூட அவளுக்கு உமட்டியது. பசி இல்லை, காய்ச்சல் எதுவும் இல்லாமல் உடம்பெல்லாம் அடித்து போட்டார் போன்ற வலியுடன் சோர்வு வேறு. அவள் பதிலில் திருப்தியடையாதவர், காய்ச்சல் இருக்கிறதா என்று அவள் நெற்றியை தொட்டு பார்த்தார். வெகு நேரமாக பனிக்காற்றில் அமர்ந்திருந்ததால் அவள் உடல் சில்லிட்டு போயிருக்க, அவள் வேண்டாமென்று மறுத்த போதும் அவள் கை கால்களை சூடு பறக்க தேய்த்து விட்டார். பின் வெறும் வயிற்றில் படுக்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி ஒரு கிளாஸ் பாலை குடிக்க வைத்து அதன் பின்னே தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். எங்கே நடந்த விபரீதங்களின் தாக்கத்தால் அவள் ஏடாகுடமாக ஏதாவது முடிவை எடுத்து விடுவாளோ என்ற பயத்தில் சோமசுந்தரம் அவளை தனியாக உறங்க கூட விடுவது இல்லை. எப்போதும் அவளுடனே இருந்தார். ஏன் என்று கூட முக்கிய வேலையாக செல்ல வேண்டிய சூழல் என்பதால்தான் அவர் சென்றது கூட. அதுவும் அவளை கண்காணிக்கும்படி வேலையாளிடம் சொல்லிவிட்டுதான். அவளுக்கான படுக்கையில் அவளை படுக்க வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் சோமசுந்தரத்தின் செல்போன் விடாமல் சினுங்கிக் கொண்டிருந்தது. செல்போன் திரையை பார்த்தவருக்கு உள்ளூர எரிச்சல் தான் வந்தது. அந்த எரிச்சலோடே அழைப்பை ஏற்றவர், வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம் என்று எரிந்து விழுந்தவர் பின் அழைப்பையும் துண்டித்திருந்தார். இதற்கு முன் இந்த அளவிற்கு அவர் கோவப்பட்டு பார்த்திராதவள், என்னாச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா என்றாள் விழிகளில் ஒருவித கலக்கத்துடன். அப்படிலாம் இல்லம்மா, ஆபீஸ்ல ஒர்க் டென்ஷன், நீ ஒரி பண்ணாம படுடா என்று அவளை சமாளித்தவரால் உண்மையை சொல்ல முடியவில்லை. பிசினஸில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பெருத்த அடியை. ஏற்கனவே உடைந்து போயிருப்பவளை மேலும் கலக்கமடைய செய்ய அவர் விரும்பவில்லை. அவரும் 1 மாத காலமாக முயற்சி செய்கிறார்தான் அனைத்தையும் சரி செய்ய. ஆனால் முடியவில்லை. காரணம், இழப்பு பல கோடிகள் அல்லவா. அவரும் பிசினஸில் பழம் தின்று கொட்டை போட்டவர்தான். ஆனால் போராத காலம் யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்களே, அது போலத்தான் புதிதாக பல கோடிகள் முதலீட்டில் ஆரம்பித்த பிசினஸ் ஆரம்பித்த வேகத்திலேயே படுத்துவிட, பணம் கொடுத்த பங்குதாரர்கள் சும்மா இருப்பார்களா என்ன? உன்னை நம்பித்தானே பணம் போட்டோம் என்று அவர்கள் திருப்பிக் கொள்ள, மொத்த கடனும் அவர் தலையில் விழுந்து விட்டது. வெற்றியை பங்கு போட்டுக் கொள்பவர்கள் தோல்வியை பங்கு போட்டுக் கொள்வதில்லையே. கைவசம் இருந்த சேமிப்புகள், பிள்ளைகள் 2 பேரிலும் போட்டு வைத்திருந்த சேமிப்பு தொகை, அசையும் அசையா சொத்துக்கள், சென்னையில் அவர்கள் இருந்த வீடு என்று அனைத்தையும் விற்ற போதும் இன்னும் 2 பங்குதாரர்கள் கடன் அடைந்த பாடில்லை. இப்போதைக்கு அவர்கள் கையில் இருப்பது இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றுதான். அதை விற்க மனமில்லாதவர் அடமானத்திற்கு வைத்து பணம் புரட்டத்தான் இன்று வெளியே சென்றது கூட. இத்தனைக்கும் இது குறித்து பிள்ளைகளிடம் அவர் மூச்சு கூட விடவில்லை. அங்கு இருக்க பிடிக்கவில்லை என்று மகள் சொன்னதற்காக ஊட்டிக்கு வந்தவர்கள்தான். விடுமுறை முடிந்து ஆத்மனுக்கு கல்லூரி திறந்ததால் அவன் மட்டும் சென்னையில் மாதவி வீட்டில் தங்கிக் கொண்டான். மகளை தேற்றும் வழி தெரியாது தவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் புதிதாக ஆரம்பித்த பிசினஸில் பெருத்த அடி. இம்மாதிரியான சூழ்நிலையில் எப்படி அவர்களிடம் சொல்ல முடியும்? அப்பா என்றவளின் அழைப்பால் சுயத்திற்கு திரும்பியவர் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு, என்னம்மா என்றார். உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா என்க, அவருக்கோ கண்கள் கலங்கி விட்டது. படுத்துக்கோடா என்றவர் தன் மடியில் தலையை சாய்த்தவளின் தலையை இதமாக வருடிவிட, அவளும் மெல்ல மெல்ல கண்ணயர்ந்து போனாள். தேஜ், தேஜ், தேஜ் என்ற தேவின் தொடர் அழைப்பு காதில் விழுந்தாலும் விழாதது போல் கைபேசியை பார்த்து கொண்டிருந்தான் தேஜ். நான் கூப்பிடுறது உன் காதல் விழலையா என்றவாறு தேவ் அவன் முன் வந்து நிற்க, அப்போதுதான் அவனை நிமிர்ந்து பார்த்தான் தேஜ். விழவில்லை என்பது போல் பெயருக்கென்று காதில் சொருகியிருந்த இயர்பட்ஸை எடுத்தவன் காட்ட, அவனும் கோபத்தில் முன்னுச்சியை கோதிக்கொண்டான். இப்போதெல்லாம் தேஜின் செயல்கள் இப்படித்தான் அவனை கோபப்பட வைக்கிறது. முன்பெல்லாம் அவன் அழைத்த கணமே அவன் முன்னால் சென்று நிற்பவன் இப்போதெல்லாம் தான் இருக்கும் இடத்திற்கு அவனை தேடி வர வைத்திருந்தான். என்ன சார், எதுவும் பிரச்சனையா என்ற தேஜின் கேள்வி மேலும் அவனை கோவப்படத்தான் வைத்தது. இன்னொரு தடவை சார் மோர்னு சொன்னா மூஞ்ச உடைச்சிடுவான் என்றவன் கோவத்தோடு சொல்ல, சரி சொல்லு என்றான் தேஜ்.
அவனிடம் எப்படி கேட்பதென்று சில கணங்கள் தயங்கியவன் பின் வேறு வழியின்றி, லியோவை பாத்தியா என்க. அவன் கேள்வியால் தேஜிற்கு இப்போது புரை ஏறிவிட்டது. ஆம், அவளுக்காக அவன் அன்று கிஃப்டாக கொடுத்த பூனைக்குட்டியை பற்றிதான் தேஜிடம் அவன் இப்போது கேட்டு நிற்பது. அவளை வென்று விட்ட திருப்தியில் அன்று இரவு நிம்மதியாக உறங்கச் சென்றவனை லியோ உறங்கவே விடவில்லை. எப்போதும் அவளுடனே இருந்து பழக்கப்பட்ட லியோ அவளை காணாமல் விடாமல் கத்திக்கொண்டே இருக்க அதுவே அவனுக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியது. அவனும் அதை துரத்தி பார்த்தான், அதட்டி பார்த்தான், ஏன் அடித்து கூட பார்த்தான். என்ன செய்தும் அது விடாமல் கத்திக்கொண்டே இருக்க அதை தூக்கி கொண்டு தேஜிடம் சென்றவன் அதை எங்காவது விடும்படி சொல்ல, ஏற்கனவே அதிர்தா விஷயத்தில் அவன் மீது கோபமாக இருந்தவன், சார், இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது என்று சூடாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட இந்த அர்த்த ராத்திரியில் என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. பின் அதை ஹாலிலேயே விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு படுத்துக் கொண்டவன் காலையில் கண் விழித்தது என்னவோ லியோவின் முகத்தில்தான். அவன் படுக்கையில் அவன் மார்பில் தலை வைத்து லியோ படுத்திருக்க அதை பார்த்தவனின் முகமோ அஷ்ட கோணலாகி போனது. சீ போ என்றவாறே தன் படுக்கையில் இருந்ததை துரத்தியவன் அடுத்து தன் பவுன்சர் அரவிந்திற்கு தான் அழைத்தான். ஏதாவது பெட்காரில் விட்டுவிடும்படி அவன் சொல்ல அரவிந்தும் அதை பெட்காரில் விட்டுவிட அதன் பின்னேதான் தேவின் மனம் நிம்மதியுற்றது. அந்த நிம்மதியும் 2 நாட்களுக்கு மேல் அவனுக்கு நிலைக்கவில்லை. லியோ உண்ணாமல் சதா கத்திக்கொண்டே இருந்ததோடு யாரையும் நெருங்க கூட விடாதபடி கடிப்பதாகவும் சொல்லி அவர்கள் இங்கு அனுப்பி வைத்துவிட மீண்டும் அது தேவை சுற்ற மீண்டும் அவனுக்கு தலைவலிதான். இங்கும் அது தேவை தவிர யாரையும் தன் அருகில் அனுமதிக்கவில்லை. ஏன் உணவை கூட அவன் வைத்தால்தான் உண்மை என்று அவனையே சுற்றி சுற்றி வந்தது. எப்படி அடித்து துரத்தினாலும் சரி, எங்கு விட்டாலும் சரி, காலையில் அவன் கண் விழிக்கும் போது லியோ அவன் அருகில்தான் உறங்கிக் கொண்டிருக்கும். அவள் மனதில் இடம் பிடிப்பதற்காக அதனுடன் கொஞ்சி விளையாடியது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. புரிந்து என்ன பயன்? அதுதான் அவன் என்ன செய்தாலும் அவனையே சுற்றி வருகிறதே. நாட்கள் இப்படியே நகர லியோ மீதான அவன் வெறுப்பும் மெல்ல மெல்ல காலாவதியாகி போனது. இதனால் வரை யாருக்காகவும் திறவாத அவன் உலகம் முதலாக லியோவை உள்ளே அனுமதித்திருந்தது. அதை தேஜும் கவனிக்கவே செய்தான். அவனின் இந்த மாற்றம் கூட அவளால் அவனின் ஏற்பட்டதுதான். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவன் ஈகோ மனம் மறுத்தது. எப்போதும் கண்விழிக்கும் போது அவன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் லியோ இன்று இல்லாமல் போகவே அதை தேடிக்கொண்டுதான் அவன் கீழே வந்தது கூட. தேவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தேஜ் அவனையே அலப்பது போல் பார்த்திருக்க, இன்னைக்குதான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறியா, இல்ல இவ்வளவு நாள் நீ குருடா இருந்தியா என்றான் எரிச்சலுடன் தேவ். லியோவை தேடுற அளவுக்கு வந்தாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும் என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்ட தேஜ் தொண்டையை ஒரு முறை கனைத்து விட்டு, சாரி சார், நான் உங்களுக்கு தான் பேயே. நீங்க வளர்க்குற ஆடு மாடு கோழி பூனைக்கெல்லாம் இல்ல. அதோட அதுங்க எங்க போகுதுன்னு பாக்குற வேலையும் என்னோடது இல்ல என்றான் அழுத்தம் திருத்தமாக. அவன் பதிலால் எரிச்சலுற்ற தேவ், பார்த்தா பார்த்தன்னு சொல்லு, இல்லனா பார்க்கலன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு தேவையில்லாத டயலாக் என்று எரிச்சலுடைய சொன்னவன் இனியும் இவனிடம் கேட்பது வீண் என்று அதை தேடிக்கொண்டு தோட்டம் பகுதிக்கு செல்ல, இன்னைக்கு லியோவை தேடி போற, கூடிய சீக்கிரத்துல சிஸ்டரையும் தேடி போவ என்று முணுமுணுத்தபடி செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் தேஜ். தோட்டத்தில் லியோ பட்டாம்பூச்சிகளை பிடித்து விளையாடி கொண்டிருக்க சிறிது நேரம் அதனுடன் இருந்தவன் அதன் பின்னே குளிக்கச் சென்றான். அவன் கிளம்பி கீழே வரும்போது தேஜ் உணவு உண்டு கொண்டிருக்க தேவும் நாற்காலி இழுத்து போட்டு அமர்ந்தான் உணவு உண்ணும் பொருட்டு. எப்போதும் காலை உணவாக அவன் உண்ணும் சாண்ட்விச்சை வேலையால் அவன் தட்டில் வைக்க அதை எடுத்து ஒரு வாய் வைத்தவன், என்னது வாயிலே வைக்க முடியல, மண்ணு மாதிரி இருக்கு என்றவாறே வேலையாளை முறைக்க, தேஜோ, எப்படின்னா எனக்கு எல்லா ஐட்டமும் செம்மையா இருக்கு, அதுலயும் சாண்ட்விச் அல்டிமேட் என்றவாறே சாண்ட்விச்சை சுவைத்து உண்ண தேவின் கோவ பார்வை இப்போது தேஜுபுரம் திரும்பியது. இருந்தும் அவனை கண்டு கொள்ளாமல், என்ன சிஸ்டர் செய்யும் போது அதுல அன்புன்ற ருசி இருக்கும் என்றவாறே தேவை ஓர கண்ணால் பார்த்தவன், பிரச்சனை இல்ல, நீங்களும் நாளையிலேந்து ஒரு ஸ்பூன் அன்பு போட்டுடுங்க, ஓகேவா தேவ் என்று கட்டை விரலை உயர்த்தி அவன் கேட்க தேவோ கை கழுவிட்டு எழுந்து விட்டான். எப்படியாவது இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் தேஜும் முயற்சி செய்து பார்க்கிறான். ஆனால் சம்பந்தப்பட்டவன்
அவளை நினைக்க கூட மறுக்கிறானே. அவள் பற்றிய பேச்சை கூட தவிர்க்கிறானே. இந்த 6 மாத காலத்தில் அவன் அவளை பற்றி ஒரு நொடி கூட நினைத்தது இல்லை. ஏன், லியோ விஷயத்தில் கூட அவளை அவன் நினைவு கூறவில்லை. அவன் நாட்கள் எப்போதும் போலவே அவன் திட்டமிடலோடே நகர்ந்தது. ஷூட், டப்பிங் என்று பிஸியாகி போனான். கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் கூட பில்லியர்ட்ஸ் விளையாட்டு, படம் பார்ப்பது, இயக்குனர்களிடம் கதை கேட்பது, லியோவோடு விளையாடுவது என்று அவன் உலகம் நிற்காமல் பரபரப்பாகவே ஓடிக்கொண்டிருந்தது. அதே சமயம் அவளை துரோகித்ததற்காக அவன் மனம் கடுகளவு கூட வருத்தம் கொள்ளவில்லை. அவனை பொறுத்த மட்டில் அவன் தன் எதிரியை வென்றுவிட்டான், அவ்வளவே. அவன் செல்வதையே பார்த்திருந்தவன், நான் உண்மையாலுமே மண்ணு மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்றவனும் கை கழுவிட்டு எழுந்து விட்டான். காலை வெகு நேரம் கழித்தே கண் விழித்தவள் தந்தையின் படுக்கையைத்தான் முதலில் பார்த்தாள். படுக்கையில் அவர் இல்லாமல் போகவே, அப்பா என்று அழைத்தவாறே கீழே சென்றாள். அவர் காலையிலேயே அலுவலுக்கு கிளம்பி சென்றிருப்பதாக சொன்ன வேளையால் அன்று வந்திருந்த செய்தித்தாள் மட்டும் மேகசினை டீபாயின் மீது வைத்துவிட்டு செல்ல, அதிலிருந்த மேகசினை மட்டும் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். குளித்து முடித்து வந்தவளுக்கு பசி எடுக்க வேலையால் வைத்துவிட்டு சென்ற தேநீரை எடுத்துக்கொண்டே பால்கனி பகுதிக்கு சென்றாள். கண்ணுக்கு எதுவும் தெரியாத அளவிற்கு புகை மண்டலம் போல் எங்கும் மேகம் தன் ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது. அது எப்போது விளங்கும் என்ற ஆவலோடே தேநீரை அருந்த ஆரம்பித்திருந்தாள் அதிர்தா. நேற்று போல் இப்போது அவளுக்கு உமட்டவில்லை. குளிருக்கு இதமாகவே அந்த தேநீர் இருந்ததோடு அவள் மனதிற்கும் ஒருவித புத்துணர்ச்சியை கொடுத்திருந்தது. விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடு அவர்கள் இங்கு வருவது வழமையான ஒன்றே. அப்படி வரும்போதெல்லாம் இந்த பால்கனிக்காக ஆத்மனுடன் அதிகம் சண்டையிட்டிருக்கின்றார். காரணம், இந்த பால்கனியில் இருந்து பார்த்தால் ஊட்டியின் மொத்த அழகுமே தெரியும். அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து அந்த கெஸ்ட் ஹவுஸை கட்டமைத்திருந்தார் சோமசுந்தரம். சிறு வயதில் அதிகம் இங்கு வருவாள். அதன் பின் பிசினஸில் சோமசுந்தரம் பிஸியாகி போக அவர்களின் ஊட்டி பிரயாணமும் குறைந்து போனது. பின் சந்தியாவின் இழைப்பால் ஊட்டியையே மறந்து போயினர். அப்படி குடும்பத்தோடு வலம் பெறும் போதெல்லாம் மலைப்பயணம், மலர் கண்காட்சி, போட்டிங், இரவில் கேம்ப் ஃபயர் என்று சந்தோஷமாக கழித்த நாட்களை எல்லாம் அசை போட்டவளின் இதழ்களில் இப்போது மெல்லிய புன்னகை அரும்பியது. பழைய நினைவுகளை அசை போட்டவாறே அவள் நின்றிருக்க மேக கூட்டமும் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருந்தது. பச்சை பசேலென பறந்து விரிந்திருக்கும் இயற்கையிலே பார்க்கும் ஆவலில் நின்றிருந்தவளின் பார்வையில் அப்போதுதான் பட்டது இரத்த சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த செங்காந்தல் மலர்கள். அத்தியாயம் 38. இத்தனை நாட்கள் பச்சை பசல் என்று காட்சியளித்த இடம் இன்று பூத்து குலுங்கிய செங்காந்தல் மலர்களால் ஒரே சிவப்பாக காட்சியளித்தது. யாரோ மலர் சாகுபடிக்காக தன் நிலம் முழுமையும் செங்காந்தல் செடியை வளர்த்திருக்க அது இன்று பூக்க ஆரம்பித்திருந்தது. அந்த காட்சியைத்தான் அவள் இப்போது கண்டது கூட. சற்று முன் இருந்த அவள் மனநிலை அப்படியே மாறி போனது. இனி அழவே கூடாது என்ற அவளின் மனக்கட்டுப்பாட்டையும் மீறிக்கொண்டு கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. அத்தோடு அம்மலரின் பிடிவாதம் குறித்து அன்றவன் சொன்னதும் அவளை அவன் பார்த்த பார்வையும் இப்போது அவள் நினைவிற்கு வந்தது. ஆம், அம்மலரை போன்றே அவளை வீழ்த்த வேண்டுமென்றவன் பிடிவாதமும் வென்றுவிட்டதே. உடலில் இனம் புரியாத ஒரு நடுக்கம், இதயம் அதிவேகத்தில் துடித்தது. கால்கள் நிற்க முடியாமல் துவள பக்கபலமாக கம்பியை பிடித்து கொண்டாள். மீண்டும் இதயத்தின் அடி ஆழத்தில் ஒரு வலி. அவன் பற்றிய நினைவுகள் எல்லாம் அவளுக்குள் மேலோங்க இனி இங்கிருப்பது சரியன்று என்று கால்கள் நகர மறுத்தாலும் அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள். அவனை நினைக்க கூடாது, அவன் பற்றி யோசிக்க கூடாது என்று தன் கவனத்தை மாற்றும் விதமாக அங்கும் இங்கும் நடந்தவளின் பார்வை அப்போதுதான் படுக்கை மேல் கிடந்த மேகசின் மீது பட்டது. ஓடிச் சென்று அதை எடுத்து புரட்டினாள். அதிலிருந்த செய்திகள் அவள் கண்களையும் கருத்தையும் கவர்ந்ததோ இல்லையோ, அவள் கை வேக வேகமாக பக்கங்களை புரட்டியபடியே இருந்தது. அப்படி புரட்டியவளின் விரலும் கண்களும் ஒரு கணம் அப்படியே சம்மித்துதான் போயின. வெண்பற்கள் தெரிய அழகாய் சிரித்துக் கொண்டிருந்தவனின் புகைப்படத்தை பார்த்து அவன் நினைவுகளிலிருந்து தன்னை மீட்டெடுக்க அவளும் என்னென்னவோ செய்து பார்க்கிறாள்தான். ஆனால் அந்த கிராதகன் ஏதோ ஒரு உருவில் வந்து அவள் முயற்சியை சுக்குநூறாக உடைத்து விடுகிறானே. அவனின் சிரித்த முகத்தை பார்த்தவளால் அதற்கு மேலும் தன் வைராக்கியத்தை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்க முடியவில்லை.
அழுகை வெடித்தது. ஏன் அது இப்படி பண்ண? ஏன் என்ன உடைச்ச? நான் உன் அது இல்லையா? நிஜமாலுமே நீ என்ன காதலிக்கவே இல்லையா? உன் கண்கள்ல நான் பார்த்த காதல் பொய்யா? என்று அன்று அவனிடம் கேட்காத கேள்விகளை எல்லாம் இப்போது அழுது கொண்டே அவன் புகைப்படத்திடம் கேட்டாள். பதில்கள் இல்லை. இப்போதும் உன்னை வென்று விட்டேன் என்று அவளை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது அவன் புகைப்படம். நெஞ்சோடு அவன் புகைப்படத்தை அணைத்துக் கொண்டவள் சத்தம் போட்டு அழுதாள். என்னதான் தன் வலிகளுக்கு காரணமானவர்கள் மீது அளவுக்கு அதிகமான வெறுப்பு இருந்தாலும் அவர்களை பற்றிய சிறு நினைவு பொறி மொத்த வெறுப்பையும் விழுங்கி ஏப்பமிட்டு விடுகிறதல்லவா? அதே நிலைத்தான் அவளுக்கும் இப்போது. ஆம், ஆழமாக காதலித்து விட்ட மனதால் சட்டென்று ஒரு முடிவை எடுத்துவிட முடியாதுதான். அவளால் அவனை வெறுக்கவும் முடியவில்லை. அவன் துரோகத்தை மறந்து நேசிக்கவும் முடியவில்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அழுதாள். மூடியவள் விழிகளின் முன்னே தெரிந்தது என்னவோ அவள் ஆதியின் முகமே. அவன் பிறந்த நாளுக்கு இன்னும் ஒரு வார காலம் இருக்க அவன் ரசிகர்கள் இப்போதிலிருந்தே அவன் பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். இரத்த தானம், அன்னதானம், இனிப்பு வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் என்று ஒரு பக்கம் அவன் பிறந்த நாளை அவன் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்க, அதிர்தாவும் அந்த நாளைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்த நாளும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தது. அன்று ஷூட் முடியவே இரவாகிவிடவே தேவ் செட்டிலேயே தங்கிவிட்டான். அவன் வரவில்லை என்றாலும் உறங்காமல் விழித்திருந்து அவனுக்கு முதல் வாழ்த்து சொன்னது என்னவோ அதிர்தாதான். அவள் வாழ்த்துக்கு நன்றி சொன்னவன், வெறும் விஷ் மட்டும்தானா, கிஃப்ட் இல்லையா என்று கேட்டபோது, ம் இருக்கே என்று நாணத்தோடு இழுத்தவள், வீட்டுக்கு வாங்க தாரா என்க அவனும் சரி என்று வைத்து விட்டான். விடிந்ததும் ஷூட், ரசிகர்களுடன் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று அவன் பிஸியாகிவிட, வீட்டில் தேஜின் உதவியுடன் அவனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள் அதிர்தா. பிறந்த நாள் என்னவோ அவனுக்குத்தான். ஆனால் நொடிக்கொரு முறை அவள் பிறந்தாள். அவனுக்கு பிடித்த செங்காந்தல் மலரின் நிறம் போன்றே மஞ்சள் நிற புடவையில் சிவப்பு நிற பார்டருடன் இருந்த பட்டு புடவையை அணிந்து கொண்டாள். அவனுக்கு பிடிக்க வேண்டும் என்று தன்னையும் பார்த்து பார்த்து அலங்கரித்துக் கொண்டாள். அவனை நினைத்து கொண்டே நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்தாள். தலையில் மல்லிகை பூவை சூடப்போகும் தருவாயில்தான் அவன் பிறந்த நாளுக்காக வீட்டில் வந்து குவிந்திருந்த பூங்கொத்துகளில் இருந்த செங்காந்தல் மலர் அவள் கண்களில் பட்டது. பின் என்ன நினைத்தாலோ மல்லிகையை விடுத்து அம்மலரை சூடிக்கொண்டாள். அவள் கட்டியிருந்த புடவைக்கு அம்மலர் வெகு பொருத்தமாகவே இருந்தது. எப்போது அவன் வருவான் என்ற எதிர்பார்ப்பில் அவள், எப்போது வீட்டிற்கு செல்வோம் என்ற பூரிப்பில் அவன். எல்லாமே சரியாக இருக்கிறதா என்று மீண்டும் ஒரு முறை அவள் தன்னை சரிபார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நான் வந்துவிட்டேன் என்பது போல் அவன் காரு ஹாரன் சத்தம் கேட்க, அவளுக்கோ இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. பங்களா முழுமையும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க, அதை பார்த்தவனின் விழிகளும் ஆச்சரியத்தில் வெறுந்துதான் போயின. அவனுக்கு தெரிந்து 10 வருட காலமாக அவன் பிறந்த நாள் என்றால் தேஜின் வாழ்த்து, சேட்டு மற்றும் ரசிகர்களுக்கு மத்தியில் கேக் வெட்டுவது, அவ்வளவுதான். இப்போது இதெல்லாம் அவனுக்கு புதுமையாக இருந்தது. காரிலிருந்து இறங்கியவனை தேஜ் கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிக்க, அது எங்க என்றான் தேவ் விழிகளால் அவளை தேடியபடியே. சிஸ்டர் மேல உனக்காக வெயிட்டிங், கங்க்ராட்ஸ்டா என்று கண் சிமிட்டி சிரித்தவனை பார்த்து முறுவல் புரிந்தவன் வேக எட்டுக்களுடன் அவர்கள் அறை நோக்கி விரைந்தான். அரைக்கதவை தட்ட முற்பட்டவன் பின் என்ன நினைத்தானோ, இரு கரங்களாலும் கதவை தள்ள கதவும் திறந்து கொண்டது. அறை முழுவதும் ஆர்கிட் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மெழுகுவத்தி வெளிச்சம் அறை முழுவதும் வியாபித்திருந்தது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சனையை பார்த்தவனுக்கு புரிந்துவிட்டது, தன் நீண்ட நாள் கனவு என்று நிறைவேறிவிடும் என்று. மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அழகு தேவதைய நிலம் பார்த்து நின்று கொண்டிருந்த பெண்ணவளின் அருகில் சென்றவன், அதே என்றவளை அழைக்க, அவளும் விழி உயர்த்தி அவனை பார்த்தாள். மை தீட்டிய அந்த மான்விழி பார்வையில்தான் எத்தனை காதல்! பெண்ணவளின் காதல் பார்வை ஆணவனையும் ஆட்டி வைக்கவே செய்தது. இருந்தும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து தன்னை சமன்படுத்திக் கொண்டவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கை வைத்தபடி, என்ன சர்ப்ரைஸ்லாம் பலமா இருக்கு என்க, ஏன் பிடிக்கலையா என்று கேட்டவளின் விழிகளும் அவனை கேள்வி கேட்க தவறவில்லை. பிடிச்சிருக்கு என்று இழுத்தவன், ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நைஸ் காஸ்டியூம்ஸ் என்றவன் விழிகளாலேயே
கீழிருந்து மேலாக அவளை அளந்தாள். அளந்தவனின் பார்வையில் அப்போதுதான் பட்டது அவள் காதோரம் இருந்த அந்த செங்காந்தல் மலர். யாரோ இந்த பூ பிடிக்காதுன்னு சொன்னாங்க என்று வேண்டுமென்றே அவன் அவளை சீண்ட அவனை பார்க்க முடியாமல் விழித்தாழ்த்தியபடி இப்போ பிடிச்சிருக்கு என்றாள் நாணத்தோடே. குனிந்து அவள் முகம் பார்த்து சரியா கேட்கல என்றவன் சொல்ல அவளால் மீண்டும் சொல்ல முடியவில்லை. சொல்வதற்கு அவள் நாணம் அனுமதித்தால்தானே. கீழுதட்டை அழுந்த கடித்தபடி அவள் நின்றிருக்க இரு கைகளாலும் அவள் முகத்தை ஏந்தி தன்னை பார்க்க வைத்தவன், இப்போ சொல்லு அதி, என் கண்ணை பார்த்து சொல்லு அதி என்றான் அவன். அவள் விழிகளையே மாறி மாறி பார்த்த அவன் விழிகளை அவளும் மாறி மாறி பார்த்தாள். மனதில் இருக்கும் காதலை இப்போதே சொல்லிவிட அவள் மனம் துடிக்க அவளும் ஐ லவ் யூ ஆதி என்றாள் அவன் விழிகளை பார்த்தபடி. அவள் விழிகளையே சில கணங்கள் பார்த்திருந்தவன் அவளை விட்டு சற்று விலகி நின்று மார்பின் குறுக்கே கைகளை கட்டியவாறு தட் மீன்ஸ் என்றான் அன்று அவள் கேட்பது போலவே. அவன் செயலை பார்த்து சத்தம் இல்லாமல் சிரித்து கொண்டவள், நான் உங்களை காதலிக்கிறேன்னு அர்த்தம் என்றாள். அவனும் அப்புறம் என்க, உங்க மேல உயிரையே வச்சிருக்கன்னு அர்த்தம் என்றாள். அவனும் மீண்டும் அப்புறம் என்க. இதற்கு மேல் என்ன சொல்வதென்று குழம்பியவளுக்கு அப்போதுதான் நினைவிற்கு வந்தது அவன் அடிக்கடி அவளிடம் கேட்கும் ஒன்று. அவன் அருகில் சென்று அவன் இரு கரங்களையும் பற்றியவள் அவன் கரங்களுக்குள் தன் கரத்தை வைத்து பார்த்துக்கோங்க ஆதி என்றாள் காதல் மின்ன. எதையோ சாதித்துவிட்ட திருப்தியில் அவளையே சில கணங்கள் பார்த்திருந்தவன் பின் தன் கரத்தை விலக்கிக் கொள்ள அவளோ புரியாமல் அவனை பார்த்தாள். அவளை பார்த்து மர்மமாய் சிரித்தவாறே போனில் தேஜை தொடர்பு கொண்டவன் என் ரூம்க்கு வாடா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க, அவரை எதுக்கு வர சொன்னீங்க என்றால் அவன் செயல் புரியாமல், நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டாமா என்று கேட்டு அவன் கண் சிமிட்ட அவளும் அவனை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தாள். என்ன எதுக்குடா கூப்பிட்ட, அதுவும் இந்த நேரத்துல என்று அங்கு வந்து சேர்ந்த தேஜ் அவனை கடிந்து கொள்ள அதெல்லாம் தேவின் காதில் விழவே இல்லை. சே தேஜ், ஷீ லவ் மீ என்று கண்கள் மின்ன அவனை பார்த்து சந்தோஷ குரலில் சொன்னவன் பின் அதிர்தாபுரம் திரும்பி, இவன் முன்னாடி மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்லு அதி என்க. அவளோ புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் நிலை புரிந்த தேஜ், சிஸ்டர் அதெல்லாம் வேண்டாம் என்றவன், தேவ் என்ன அதெல்லாம் என்றான் சற்றே கோபம் துளிர்க்கும் குரலில். என்ன இதெல்லானா, அவ என்ன காதலிக்கிறாளாம், என் மேல உயிரையே வச்சிருக்காளாம், நான் இல்லனா அவளால வாழ முடியாதாம் என்றவன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த படுக்கையை காட்டி, சி அவளையே எனக்கு தர ரெடி ஆகிட்டா என்று குரலில் குதூகலத்துடன் சொல்ல அவளுக்கோ அவனின் கடைசி வார்த்தை உடலை கூச வைத்தது. யாரையும் பார்க்க முடியாமல் சங்கடத்தோடு தலை குனிந்து கொண்டவளுக்கு புரியவில்லை இதையெல்லாம் எதற்காக அவன் தேஜிடம் சொல்கிறான் என்று. என்னதான் உயிர் நட்பாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையான அந்தரங்கத்தை இப்படியா வெளிச்சம் போட்டு காட்டுவது? தேவ் என்று பற்களை கடித்தவாறே அவன் அருகே சென்ற தேஜ், இப்ப என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க என்றான் கோபமாக. ஹே, இப்ப நீ எதுக்குடா இவ்ளோ ரியாக்ட் பண்றா என்று திரும்பி அவனை கேட்டவன், டிட் யூ ரிமெம்பர் யுவர் வேர்ட்ஸ் தேஜ் என்க. நான் என்ன சொன்னேன் என்றான் கடுப்படிக்கும் குரலில் தேஜ். அன்புதான் அவளோட ஆயுதம், அந்த ஆயுதத்தால என்ன கூட ஒரு நாள் தோக்கடிப்பான்னு சொன்னல என்று ஆள்காட்டி விரலை அசைத்தபடி அவன் கேட்க அதிர்த்தாதான் விழிகளில் கலவரத்துடன் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். இப்போ பாத்தியா, அதே ஆயுதத்தால நான் அவளை தோக்கடிச்சிட்டேன் என்று கர்வமாக சொன்னவனை பார்த்து இருவருமே அதிர்ந்து தான் போயினர். இப்போ துரியோதனன் ஜெயிச்சிட்டான் தானே என்று தலையை ஆட்டியபடி கேட்டவனை விழிகளில் அதிர்ச்சியுடன் பார்த்தான் தேஜ். அவர்களுக்குள் வேண்டா வெறுப்பாக திருமணம் நடந்திருந்தாலும் அவன் அவளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று நினைத்திருந்தவனுக்கு தேவின் வார்த்தைகள் பெருத்த அடியாகத்தான் இருந்தது. அவன் நிலையே இப்படி என்றால் அவள் நிலை பற்றி சொல்லவா வேண்டும்? இருவரையும் மாறி மாறி பார்த்திருந்தவளுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. மெல்ல தேவின் அருகில் சென்றவள், ஆதி என்றவாறு
அவன் கரத்தை பற்றி அவள் கரத்தை உதறிவிட்டவன், ஆதி இல்ல, ஏடி, ஆதித்ய தேவ் என்று கர்ஜிக்க, அவன் வார்த்தைகளை கேட்டு அவளுக்குமே உடல் தூக்கி வாரித்தான் போட்டது. ஆதி என்று அழைக்கச் சொல்லி கெஞ்சியவன் இப்போது தன்னை ஆதித்ய தேவ் என்று கர்ஜிப்பதை பார்த்து அவளுக்குள்ளும் பயபந்துகள் உருளவே செய்ததன். விழிகள் கலங்க அதிர்ச்சியாய் அவள் அவனை பார்த்திருக்க, விழிகளில் குரூரத்துடன் அவள் அருகில் வந்தவனோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை காதலிக்கிறேனா என்று புருவம் உயர்த்தி கேட்டவன் பின் இல்லை என்பது போல் தலையை இடவலமாக அசைக்க, அவள் விழிகளில் இருந்து இப்போது கண்ணீர் துளிகள் உருண்டோடின. காதலிச்ச மாதிரி நடிச்சேன் என்று கர்வ புன்னகையை சிந்தியபடி சொல்ல, அவளுக்கு உலகமே சம்மித்தது போன்ற உணர்வுதான். தேவ் என்று ஆரம்பித்தவனை பார்த்து, யூ ஸ்டே அவே தேஜ் என்க, அவனும் வேறு வழியின்றி அமைதியாகி போனான். பின், என்ன அதிர்ச்சியா இருக்கா மிஸ் அதிர்தா சோமசுந்தரம் என்று அவள் விழிகளை பார்த்து கேட்டவன் பின்னங்கழுத்தை வருடி விட்டவாறே அங்கிருந்த டேபிள் மேல் கால் போட்டு அமர்ந்தவாறு, என்னை எதிர்க்கணும்னு நினைச்சாலே நான் சும்மா விட மாட்டேன். நீ என் மேல கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு கிடைக்கிறத சீட்டை கிடைக்க விடாம பண்ண, என் அம்மாவை ஏன் முன்னாடியோ அசிங்கப்படுத்தின, எல்லாத்துக்கும் மேல என்று தன் கன்னத்தை தடவியவன், இந்த ஆதித்ய தேவ அரைஞ்ச என்றவனின் கண்களில்தான் எத்தனை கோபம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை காதலிக்க நான் என்ன உன மாதிரி முட்டாளா என்று கடைசி வார்த்தையை கடித்து துப்பியவன், இந்த ஆதித்ய தேவ காதலிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உனக்கு இல்ல என்க, அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாய் அவள் இதயத்தை கொத்தி கிழிக்கவே செய்தது. என்ன சொன்ன நீ? என்னால உன் கற்பத்தான் கலங்கப்படுத்த முடியும், உன் மனச கலங்கப்படுத்த முடியாதுன்னு சவால் பெட்டல்ல. இந்த ஏடிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, உன்னால முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் இந்த தேவ் ஓய மாட்டான். உனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தோ என்று அங்கு நின்று கொண்டிருந்த தேஜை சுட்டி காட்டியவன், என் ஆருயிர் நண்பன், உன் ஆயுதம் உன் அன்புன்னு சொன்னான். அதான் அந்த ஆயுதத்தை காதல்ன்ற பேர்ல உனக்கு எதிரா திருப்பி பிடிச்சான் என்க, அவளின் கலங்கிய விழிகள் இப்போது அதிர்ச்சியாய் தேஜை பார்த்தது. நான் தவறான நோக்கத்தில் எதுவும் சொல்லவில்லை என்பது போல் அவளை பார்த்து தலையை அசைத்தான் தேஜ். அவனும் அன்று வேண்டுமென்றே அப்படி சொல்லவில்லையே, தன் மனதில் பட்டதை குடிபோதையில் சொன்னான். அவ்வளவே. உன்னை லேர்ன் பண்ணும்போதுதான் தெரிஞ்சது நீ எவ்வளோ பெரிய எமோஷனல் கிட்டியட்னு என்ற வார்த்தை அவளை கூறு போடவே செய்தது. அவளால் இப்போது வரையுமே நம்ப முடியவில்லை. அவள் அணுவாய் காதலித்த அவள் ஆதியா இப்படியெல்லாம் பேசுவதென்று. ஒருவேளை இதெல்லாம் கனவா, கற்பனையா என்று வேண்டாத குழப்பங்கள் வேறு ஒரு பக்கம் அவளை இம்சித்துக் கொண்டிருக்க, இதெல்லாம் நிஜம் என்பது போல் அவள் முகத்திற்கு முன் தேவ் சொடுக்கு போட அவளும் கலங்கிய விழிகளோடு அவனை பார்த்தாள். இந்த காதல் டிராமா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா என்று கேட்டவன் பின் அதற்கான விளக்கத்தையும் கூற ஆரம்பித்தான். நீ என்னை காப்பாத்தின அன்னைக்கு காப்பாத்தின காதல் வருமா என்ன என்று கேட்டு அந்த அரை எதிர சிரித்தவன், வந்த மாதிரி நடிச்சேன். என் மேல உனக்கு நம்பிக்கை வரணும் தான் பார்ட்டில என்ன நடந்ததுன்னு சொன்னேன். என் காதல் உண்மைன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அப்பப்போ ரொமான்ஸ் டிராமா, அம்மா சென்டிமெண்ட், பூஜை எல்லாமே என்று இரு கைகளையும் பக்கவாட்டில் உயர்த்தி தான் நினைத்ததை சாதித்து விட்ட சந்தோஷத்தில் சொன்னவனை அதிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள். அத்தியாயம் 39. தான் இவ்வளவு காயப்படுத்திய பிறகும் அவள் தன்னை காப்பாற்றியதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? ஒருவேளை தன்னை நம்ப வைத்து பழிவாங்கவா என்று தன் மனதில் எழுந்த சந்தேகங்களுக்கான பதிலை அவள் மூலமாகவே அறிந்து கொண்டவன் அதன் பின் தானே தன் காதல் நாடகத்தையும் அரங்கேற்ற ஆரம்பித்தான். எந்த வகையிலும் தன் மீது சந்தேகம் வராத அளவிற்கு பார்த்து பார்த்து காய் நகர்த்தியவன் அதில் இன்று பூரண வெற்றியையும் கண்டிருந்தான். அவள் அவனையே வெறுத்து பார்த்து கொண்டிருக்க, சும்மா சொல்லக்கூடாது, உன்னை கரெக்ட் பண்றது கொஞ்சம் டிபிக்கல் டாஸ்க் தான். நீ டிவோர்ஸ் கேட்டப்போ எனக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு, எங்க தோத்து போயிடுவோமோன்னு. ஆனா அன்னைக்கு நைட்டு என் காயத்துக்கு நீ மருந்து போட்டப்பதான் உன் கண்கள்ல என் மேல அந்த காதலை பார்த்த.
அதை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த இட பிரச்சனை வந்தது என்று சொல்லிவிட்டு கர்வமாய் அவளை பார்த்து சிரித்தவன், நினைச்சதை சாதிக்கிறதுக்காக வாய்ப்பையே உருவாக்குறவன் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவனா என்ன என்று புருவ மத்தியை உயர்த்தி கேட்டவனை பார்த்து பெண்ணவள் பேச்சற்றுதான் போனாள். அந்த இட பிரச்சனையில மொத்தமா நான் உன் உலகத்துக்குள்ள நுழைஞ்சேன். உன் மனசுல உள்ள காதலையும் சொல்ல வச்சேன். காதல் அரசன்னு பேர் வாங்கிக்கிட்டு உன்னை காதலிக்க வைக்கலனா வாங்கின அந்த பேருக்கு என்ன மரியாதை என்று இடக்கரத்தை விரித்து சொல்ல அவள்தான் கால்களில் வேறுடையது போல அசையாது அப்படியே நின்றாள். பின் ஆள்காட்டி விரலால் நெற்றி பொட்டை தேய்த்து விட்டவாறே ஆ என்று இழுத்தவன், ஆமா நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டல என்று ஆள்காட்டி விரலை அவள் முன் நீட்டி அவன் கேட்க அவளுக்கோ இதயமே நின்றுவிட்ட உணர்வுதான். இல்லை என்பது போல் தலையை இடவலமாக அவள் அசைக்க அவனும் வெயிட் எ மினிட் என்றவாறே வாட்ரோப்பை நோக்கிச் சென்றான். வாட்ரோப்பை திறந்து முன்னமே கையெழுத்து போட்டு வைத்திருந்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்துச் சென்று அவள் முன் அவன் நீட்ட அவளோ விழிகள் நிறைய கண்ணீருடன் அவனையும் அவள் கையில் இருந்த விவாகரத்து பத்திரிகையுமே மாறி மாறி பார்த்தாள். காலை முதல் அவனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவள் இப்போது அவனால் உடைந்து போய் நிற்பதை பார்க்க தேஜிற்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது. தேவ், பாவண்டா சிஸ்டர், இப்போ எதுக்குடா இதெல்லாம் என்று சொல்லும் போதே அவன் குரலும் உடைந்துதான் போனது. ஓ சிஸ்டர் கேட்டது தானே என்று தன் கையில் இருந்த பத்திரத்தை ஆட்டிச் சொன்னவன், வாங்கிக்கோ என்றான் கொஞ்சமும் இரக்கமில்லாமல் இப்போது அவளை பார்த்து. அதை வாங்காமல் கலங்கிய விழிகளோடு அவள் அவனையே பார்த்திருக்க பின் அவன்தான் அவளின் பலகரத்தை பற்றி வலுக்கட்டாயமாக அவள் கைகளில் திணித்தான். வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருந்த பத்திரத்தை ஏந்திருந்தவளின் கரம் இப்போது நடுங்கியது. நடுங்கிய கரத்தையே விழிகளில் கண்ணீருடன் அவள் பார்த்திருக்க, நான் தான் சொன்னனே, நீ கேட்ட விவாகரத்து உன் கைக்கு வரும்போது அத வாங்குற மனநிலையில கண்டிப்பா நீ இருக்க மாட்டான்னு என்று அன்று சொன்ன வார்த்தையை இப்போது அடிக்கோடிட்டு அவளுக்கு அவன் நினைவுபடுத்த அவளுக்குள் இருந்த கொஞ்ச நெஞ்ச உயிர்ப்பும் நின்று போனது. யாரை தன் மனதிற்குள் உருகி உருகி காதலித்தாளோ அவனே என்று காதல் போர்க்களத்தில் அவளுக்கு எதிராக நிற்கும் போது அவளால் என்ன செய்ய முடியும்? எப்போதும் அவன் காதலித்ததாக நடித்தேன் என்று சொன்னானோ அப்போதே அவள் மொத்தமாக உடைந்து விட்டாள். உடைந்தவள் மீது மீண்டும் மீண்டும் கல் எறிவதால் பெரிதாக அவளுக்கொன்றும் வலிக்கப் போவதில்லை. முதல் அம்பிலேயே உயிர் துறந்த மானின் மீது அடுத்தடுத்து எய்யப்படும் அம்புகள் போலத்தான் அவைகள். ஆம், நீ ஏன் இப்படி பண்ண ஆதி என்று அவன் சட்டையை பிடித்து கேட்கும் அளவிற்கு அவளுக்குள் இப்போது கோபமும் இல்லை. தன் காதலோடு விளையாடிய அவன் மீது இப்போது அவளுக்கு வெறுப்பும் இல்லை. ஏன், தன் காதலை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி அவள் அவனிடம் கெஞ்சவும் இல்லை. அவன் செயல்களால் எந்த ஒரு உணர்வையும் வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு அவள் இதயக்கூடு வெறுமையாகி போயிருந்தது. அவன் கொடுத்த அதீத அதிர்ச்சியின் விளைவுகளால் உறைந்து போயிருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே கசிந்து கொண்டிருந்தது. உணர்ச்சிகளற்ற விழிகளோடு அவள் அவனையே பார்த்திருக்க, அவளை அவ்வாறு பார்க்க அவனுக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்ததோ என்னவோ. அதன் வெளிப்பாடாய், இப்போ புரியுதா இந்த ஆதித்ய தேவ் யாருன்னு என்று கர்வத்தோடு கேட்டவனின் பார்வை அடுத்து அவள் கழுத்தோரத்தில் இருந்த மங்கள நாணின் மீதுதான் பட்டது. அதுவும் அவன் கண்களை உறுத்தியது போலும். சோ, டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரோப் மட்டும் எதுக்கு என்று கேட்டவாறே தேவ் அவளை நோக்கிச் செல்ல, தேஜோ, தேவ், வேண்டாம் தேவ், நீ ரொம்ப தப்பு பண்ற என்றான் அவனை எச்சரிக்கும் விதமாக. அவன் வார்த்தைகளை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்றவன் அவள் கழுத்தோரம் இருந்த மங்கள நாணை கையில் எடுக்க அவள்தான் கற்சிலை போல் அசையாது நின்றாள். கொஞ்சமும் இரக்கமில்லாமல் அவள் நிலையை பார்த்து முருவளித்தவன் தன் இரு கரங்களையும் அவள் கழுத்திற்கு பின்னால் கொன்று சென்றதோடு, மாங்கல்யம் தந்துனா நீனா மம ஜீவன ஹேத்துனா என்ற மந்திரத்தை உச்சரித்தவாறே அன்று இட்ட 3 முடிச்சுகளையும் என்று அவனையே அவிழ்க்க, அன்று போலவே விழிகள் நிறைய கண்ணீருடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அதிர்தா. அவள் கழுத்திலிருந்த மங்கள நாணை அவிழ்த்து முடித்தவன், இப்போதான் நமக்குள்ள கணக்கு கரெக்டா முடிஞ்சிருக்கு. இனி உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லை, எதுவும்
என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவன் அத்தோடு நிறுத்தவில்லை. தேஜ் எவ்வளவோ தடுத்தும் அவளின் கரத்தை பற்றி இழுத்துச் சென்று காரில் அமர வைத்தவன் காரை கிளப்பிக் கொண்டு அவள் வீட்டிற்குத்தான் சென்றான். அவள் கரத்தை பற்றியவாறே அதிரடியாக உள்ளே சென்றவன் மிஸ்டர் சோமசுந்தரம் என்று சத்தம் போட்டு அழைக்க அவன் சத்தம் கேட்டு ஆத்மனும் சோமசுந்தரமும் கீழே வந்தனர். அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் வாங்க என்று ஆரம்பித்தவரை மேற்கொண்டு பேச விடாமல் கை உயர்த்தி தடுத்தவன் உங்க பொண்ணை எப்படி கூட்டிட்டு போனனோ அப்படியே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி மாப்பிள்ள அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்து நிக்காதீங்க என்றவன் அவளை விடுத்து அங்கிருந்து கிளம்பவும் செய்ய சோமசுந்தரத்திற்குத்தான் ஒன்றுமே விளங்கவில்லை. அவன் எதற்காக அப்படி சொல்கிறான் என்று புரியாமல் மகளிடம் வந்தவருக்கு அதிர்ச்சிதான். அவளின் அழுது வடிந்த முகத்தை பார்த்து அதிரி என்னாச்சுமா என்று அவள் கரத்தை பற்றியவர் கேட்க அவளிடம் மௌனம்தான். உயிரற்ற மரம் போல் அசையாது நின்று கொண்டிருந்தவன் விழிகள் இருந்து கண்ணீர் மட்டும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்க பெற்றவரின் மனம் என்ன ஆனதோ என்று பதபதைத்துத்தான் போனது. அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவனை தேடிக்கொண்டு வாசலுக்கு விரைந்தார். அவன் அங்கிருந்து கிளம்பி இருக்க மீண்டும் மகளிடம் வந்தவர் எப்படியெல்லாமோ அவளிடம் கேட்டு பார்த்து விட்டார். ஏன் ஆத்மன் கூட அக்கா என்று அவள் தோள்களை பற்றி உலுக்கி அவளை சுயத்திற்கு கொண்டு வர எவ்வளவோ முயற்சித்து பார்த்து விட்டான். என்ன செய்த போதும் அவள் அசையாது அப்படியே இருக்க அவள் நிலையை பார்த்து இருவருக்கும் பயம்தான் வந்தது. தன் அவமானத்திற்கெல்லாம் பழி தீர்த்து விட்ட திருப்தியோடு தன் அறைக்கு செல்வதற்காக அவன் மாடிப்படி ஏறிக்கொண்டிருக்க அப்போதுதான் தேவ் என்று அவனை அழைத்திருந்தான் தேஜ். அவன் அழைப்பால் அப்படியே நின்றவன் திரும்பி அவனை பார்த்து நீ இன்னும் தூங்கலையா, இங்க என்ன பண்ற என்க தேஜோ நான் கிளம்புறேன் என்றான் எங்கேயோ பார்த்தபடி. அவளையே சில கணங்கள் புருவம் சுருக்கி பார்த்திருந்த தேவ் புரியல என்க அவனை பார்க்காமலேயே தொண்டையை ஒருமுறை செருமிக் கொண்ட தேஜ் சிஸ்டர் இல்லாத வீட்டுல எனக்கும் இருக்க விருப்பம் இல்ல. இத்தனை வருஷம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு சோறு தங்க இடம் கொடுத்த உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறது தானே நியாயம் என்றவன் சொல்ல தேவோ ஓ இன்னைக்கு வந்தவளுக்காக என்ன தூக்கி போட்டு போற அப்படித்தானே என்க அவன் வார்த்தைகள் தேஜிற்கு கோபத்தை ஏற்படுத்தாமல் இல்லை. அந்த கோபத்தோட அவன் அருகில் சென்றவன் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு தேவ், நீ அதிர்தாவ காதலிக்கன என்று நேரடியாகவே அவனிடமே கேட்டுவிட்டான் தேஜ். முட்டாள் மாறி பேசாத தேஜ், இத்தனை வருஷத்துல என்னோட நல்லது கட்டது எல்லாத்துலயும் நான் உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும் போது என்னைக்காவது நான் அவளை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கனா என்றவனின் கேள்வியும் அவனுக்கு நியாயமாகத்தான் பட்டது. ஆம், அவன் அவனிடம் சொல்லவில்லைத்தான். ஆனால் அவ்வப்போது அவன் கண்களில் அவள் மீதான காதலை பார்த்திருக்கிறானே. அப்போ காதல் இல்லாம தான் அன்னைக்கு அவன் மயங்கி விழுந்தப்போ நீ துடிச்சு போனியா? அன்னைக்கு உன் கண்கள்ல இருந்த தவிப்பையும் காதலையும் நான் பார்த்தேன் தேவ். அன்னைக்கு மட்டும் இல்ல, அடிக்கடி உன் கண்கள்ல அதிர்த்த மீதான காதலை நான் பார்த்திருக்கேன் தேவ் என்றவன் அடித்து சொல்ல அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்று புரியாமல் உஃப் என்றவாறு வாயிலிருந்த காற்றை வெளியிட்டவன் முன்னிச்சையை கோதுவிட்டவாறே நான் ஏற்கனவே உன்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன் தேஜ், எனக்கு காதல் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு. காதல்ன்ற பேர்ல ஒருத்தனால என் அம்மா பட்ட அவமானத்தையும் நான் பட்ட காயங்களையும் நான் இன்னும் மறக்கல என்று சொல்லும் போதே அவன் முகம் எருகி போனது. அவன் அனுபவித்த காயங்களையும் அவமானங்களையும் தேஜும் நன்றாக அறிவான்தான். இருந்தும் அந்த அவனுக்கும் உனக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல தேவ் என்றவன் முடிக்கும் முன்னே தேஜ் என்று பற்களை கடித்தவன் அவன் சட்டையையும் கொத்தாக பற்றியிருந்தான். அவன் தாயின் வாழ்க்கையை சீரழித்தவனோடு தன் செயலை ஒப்பிட்டு பேசுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலே அவன் தேஜிடம் அவ்வாறு நடந்து கொண்டது கூட. அதே சமயம் அவனும் ஒன்றும் தவறாக எதையும் சொல்லிவிடவில்லையே. உண்மையை சொன்னா கோபம் வருதா என்று அவன் விழிகளை பார்த்து கேட்ட தேஜ், அவன் காதல்ன்ற பேர்ல உன் அம்மா கற்பட விளையாண்டா, இன்னைக்கு நீ என்ன பண்ண? அதே காதல்ன்ற பேர்ல ஒரு பொண்ணோட மனசோட விளையாடுருக்கு. இதுல பெருசா என்ன வித்தியாசம் இருக்கு என்றவனின் கேள்வி தேவின் மனதையும் தாக்கவே செய்தது. இருந்தும் ஷட்டாப் தேஜ் என்றவாறே அவன் சட்டையிலிருந்து கையை எடுத்தவன், நான் ஒண்ணு வேணுனே அவளை தேடி போய் காதல் நாடகமாடி காயப்படுத்தல. அவளால எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் அவமானத்துக்கும் நான் அவளை பழி வாங்கினேன், அவ்வளோதான் என்று விளக்கம் கொடுத்தான். என்னவோ
அவன் மேல் தவறே இல்லை என்பது போல். ஓ, இழப்பும் அவமானமும் உன் பக்கம் மட்டும்தானா? அதிர்த்த பக்கம் இல்லையா என்று அவனும் விடாமல் கேள்வி எழுப்ப, வாட் யூ மீன் என்றான் தேவ் மீண்டும் கோவமாக. அவ விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டது தப்பு இல்லையா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அத்தனை வேலைக்காரங்க முன்னாடி ஜானியை விட்டு கடிக்க வச்சது தப்பு இல்லையா? அவ முன்னாடியே அவ அப்பாவ அவமானப்படுத்தினே, அது தப்பு இல்லையா? எல்லாத்துக்கும் மேல நீ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் உன்னை உண்மையா காதலிச்ச அவ மனச சுக்குநூறா உடைச்சியே, அது உனக்கு தப்பா தெரியலையா என்று கேள்வி எழுப்பியவன், துரியோதனன் போர்ல வேணும்னா தோத்து போயிருக்கலாம். ஆனா அன்பான காதலனாவும் பொறுப்புள்ள கணவனாவும் அவன் என்னைக்குமே தோத்து போனதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிக்கல தேவ். உண்மையான அன்பை இழந்து நீ இப்போதான் தோத்து போயிருக்க என்றான் ஆதங்கத்துடன். அவனும் அனைத்தையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். அத்தோடு அவள் எந்த அளவிற்கு அவனை காதலிக்கிறாள் என்பதையும் அவன்தானே நன்கு அறிவான். என்னதான் அவனுக்கு அவன் உயிர் நண்பனாக இருந்தாலும் அவன் செய்யும் தவறுகளுக்கும் அவன் துணையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நண்பன் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்பதுதானே உண்மையான நட்பிற்கு அழகு. அதைத்தான் அவனும் செய்து கொண்டிருந்தான். தன் கண் முன்னே அவன் தன் வாழ்வை ஈகோவால் அழித்துக் கொள்வதை தேஜ் விரும்பவில்லை. அதை அவனுக்கு புரிய வைக்கத்தான் தேஜ் இப்போது அவனை எதிர்த்து நிற்பது கூட. ஆனால் அது எதையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில்தான் தேவ் இல்லையே. அவனை பொறுத்தவரை அவள் விஷயத்தில் அவன் செய்தது நியாயம் மட்டுமே. ஆதங்கத்தோடு தன்னையே பார்த்திருந்தவனை பார்த்து தேவ் அதிர சிரிக்க, அவன் சிரிப்பிற்கான காரணம் தேஜிற்கு விளங்கவில்லை. நீ எப்போலேந்து இவ்ளோ இமோஷனல் இடியட் ஆன தேஜ் என்று கேட்டு மீண்டும் அவன் சிரிக்க, அவன் செயல் தேஜிற்கு எரித்தலைத்தான் ஏற்படுத்தியது. அவனுடன் இனி பேசுவது வீண் என்று நினைத்தவன் வேக எட்டுக்களுடன் தேவின் அறைக்குத்தான் சென்றான். சென்றவன் கையில் ஒரு கிஃப்டுடன் அவன் முன்னால் சென்று நின்றதோடு, ஐ நோ தேவ், உன் ஈகோ உன் மனசுல உள்ள காதலை ஒத்துக்க விடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா உன் ஈகோக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதிர்த்த உன் மேல வச்சிருக்க காதல். அவ எந்த அளவுக்கு உன்னை உண்மையா காதலிச்சிருந்தானா இப்படி ஒரு கிஃப்ட உனக்கு கொடுக்க ஆசைப்பட்டிருப்பா. பிரிச்சு பாரு தேவ் என்றவன் அதை அவன் முன் நீட்ட, தேவோ தேவையில்லை என்பது போல் நீட்டி அவன் கரத்தை தள்ளிவிட, அவன் செயல் தேஜிற்குத்தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஐ ஃபீல் வெரி டயர்ட் தேஜ். இனிமே இதை பத்தி பேச எதுவும் இல்லை. பேச எனக்கு விருப்பமும் இல்லை. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதும் இங்கிருந்து கிளம்புறதும் யுவர் விஷ் தேஜ் என்றவன் முடிவை அவன் கைகளில் கொடுத்துவிட்டு நிற்காமல் தன் அறை நோக்கி விரைய, செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் தேஜ். இனியும் இங்கிருப்பது சரி என்றுதான் தேஜிற்கும் பட்டது. இருந்தும் இத்தனை ஆண்டு காலமாக தன்னை கவனித்துக் கொண்டவனின் வாழ்க்கையை சரி செய்யும் கடமை தனக்கு இருக்கிறது என்று நினைத்தவன் பின் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டான். வந்தது முதல் இப்போது வரையுமே கண்ணீர் சொரிந்தபடி வாய் திறக்காமலேயே அவள் இருக்க, பின் சோமசுந்தரம் தன் குடும்ப மருத்துவருக்குத்தான் அழைத்தார். அவளை பரிசோதித்தவர் முதலில் அவள் நன்றாக உறங்கட்டும் என்று ஊசி மூலம் மருந்தை ஏற்ற, அம்மருந்தின் உதவியால் அவளும் மெல்ல மெல்ல உறங்கி போனாள். அவள் மனம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பதாகவும் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியும் மருத்துவர் சொல்லிவிட்டு செல்ல, சோமசுந்தரம் ஆத்மனும் ஒரு நொடி கூட அவளை விட்டு நகரவே இல்லை. இந்நிலையில் தேவ் தன் விவாகரத்து குறித்து ட்விட்டரில் வீடியோவுடன் பதிவிட்டிருக்க, அதை பார்த்த பின்தான் ஆத்மனுக்கும் சோமசுந்தரத்திற்கும் விஷயம் ஓரளவு புரிந்திருந்தது. இருந்தும் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் போய் எதற்காக இந்த விவாகரத்து என்றுதான் அவர்களுக்கு புரியவில்லை. அவளிடம் எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலை வேறு. அவனையாவது போன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்றால் அவர் அழைப்பை அவன் ஏற்கவே இல்லை. என்ன நடந்தது என்ற பரிதவிப்புடனே அவள் அருகிலேயே அவர் அமர்ந்திருக்க, அவள் கண் விழிப்பதற்கே அடுத்த நாள் மதியம் ஆகியிருந்தது. நடந்த நிகழ்வுகளின் தாக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை தட்டி எழுப்பியதோ என்னவோ. ஆதி என்று அலறியவாறே கண் விழித்தவளின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் ஓடைத்தான். தான் எங்கு இருக்கிறோம், தன் எதிரில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் ஆதி ஆதி என்றவாறே அவள் விழிகள் கண்ணீர் மல்க அவனைத்தான் அந்த அறைதனில் தேடி அலைந்தது. மகளின் தவிப்பை பார்த்து பெற்றவரின் மனம் துடி துடித்துதான் போனது. இருந்தும் அவளை நிதானத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு, அதிரி அதிரிமா என்று சோமசுந்தரம் அவள் தோள்களை பற்றி உழுக்க, அதன் பின்தான் சுயத்திற்கு திரும்பியவளாய் தன் முன்னால் இருந்தவரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். அவரின் தோள்களை பற்றி கொண்டவள், அப்பா
அப்பா, என் ஆதி எங்கப்பா? நான் அவரை பார்க்கணும்ப்பா. நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன்ப்பா. எனக்கு அவர் வேணும்ப்பா. அவர் எங்கப்பா? அவர் எங்க? என்றவள் அழுது கொண்டே கேட்க, அவளின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. விழிகள் கலங்க அவர் மௌனமாய் அவளையே பார்த்திருக்க, பின் என்ன நினைத்தாலோ சட்டென்று குனிந்து தன் கழுத்தை பார்த்தவளின் கரங்களும் கழுத்தில் இருந்த மங்கள நாணைத்தான் தேடியது. என்ன தேடியும் கழுத்தில் அவன் கட்டிய மங்கள நாண் இல்லாமல் போகவே பெண்ணவளுக்கு மேலும் பதற்றம்தான். கண்ணீர் மல்க யோசனையோடே கழுத்தில் இருந்த மெல்லிய சங்கிலியை இறுக பற்றி கொண்டவளுக்கு நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்போதுதான் மெல்ல மெல்ல நினைவிற்கு வந்தது. அவன் பேசிய பேச்சுக்களும் அதன்பின் அவள் கழுத்திலிருந்த மங்கள நாணை அவனே கழற்றியது என்று அனைத்தும் நினைவிற்கு வர அதை நம்ப பெண்ணவளின் மனம் எப்போதும் மறுக்கவே செய்தது. அதன் வெளிப்பாடாய் அவளையும் அறியாமல் அவள் தலை இடவலமாக அசைந்தது. அவ்வப்போது அவன் கண்களில் பார்த்த அவள் மீதான காதல் இப்போதும் அவளை நம்ப மறுக்க வைத்தது. ஏதோ ஒரு காரணத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவன் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டான் என்று தனக்குத்தானே நம்பிக்கையூட்டிக் கொண்டவள் சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்து விட்டிருந்தாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட நிறை குறைகளை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.